அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் சத்தமா பதில் சொல்லிருங்களா? அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நிகரான உஸ்தாதுமார்களே, சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே, உலமா பெருமக்களுடைய சேவைகளுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை, நேரத்தை, அறிவை, ஆற்றலை எல்லாம் ஒத்துழைத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, சமுதாயத்தினுடைய பல்வேறு தளங்களிலே ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பைத்துல் மால் மற்றும் ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கு திருமணத்திற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிற புதுமண தம்பதிகளே, புதுமண தம்பதிகளை வாழ்த்தி துஆ செய்வதற்காக வேண்டி கொடுமை இருக்கிற சமுதாய பெரியவர்களே, எதிர்கால இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாவினுடைய மாணவ கண்மணிகளான வருங்கால உலமாக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும், நம்மை சார்ந்தவர்கள் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும், துஆவை கொண்டு வசியத்தை செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இங்கே உபதேசம் செய்வதற்குரிய அறிவோ, ஆற்றலோ, ஞானமோ, வயதோ எனக்கு இல்லை என்ற போதிலும் கூட என்னையும் அழைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய லியாக்கத்திலே சிறந்தவர்கள் அவர்களிடத்திலே நான் குர்ஆனை மரணம் செய்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இங்கே பேசப்படுகிற எல்லோருடைய உதடுகளிலிருந்தும் வார்த்தைகள் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள் அஸ்ஹாபுல் மில்லத்தோடு இருக்கிற நெருக்கத்தின் காரணமாக ஒரு மஜ்லிஸிலே சிறப்புரை ஆற்றுகிற அளவிற்கு அறிவை அவர்களிடத்திலே இருந்து பகிர்ந்திருக்கிறார்கள், அவர்களும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த சபையின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. சிலர்கள் வழிகாட்டுவார்கள், சிலர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அஸ்ஹாபுல் மில்லத் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வின் மூலமும், நிகழ்வில் பேசிய அத்துணை அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களின் மூலமும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கியாமத் நாள் வரையிலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய துஆவும் கூட. நிச்சயம் அது நடக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. ஏனென்றால்
எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமூகத்திற்கு செய்திருக்கிற உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதில்லை. ஆனால் லுக்மானுல் ஹக்கீம் என்கிற ஒரு ஞானி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் ஒரு சூராவின் மூலம் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே. அது என்ன? ஆதம் நபி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை, நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களை எல்லாம் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஒரு ஞானியினுடைய உபதேசத்தை இந்த சமூகம் வாழுகிற காலமெல்லாம் அவருடைய மறைவுக்கு பின்னால் வந்திருக்கிற ஒரு உம்மத்திற்கு அல்லாஹ் அவர்களுடைய வேத வசனங்களின் வாயிலாக சொல்லிக் கொடுத்ததற்கு காரணம் என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிற பொழுது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கருப்பு நிற சமூகத்தை சார்ந்தவர்கள். உலகத்திலேயே இன்றைக்கும் ராசிசத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய சமூகம் நீக்ரோக்கள். இன்றைக்கும் கூட அடிமைகளாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உலகத்தினுடைய தலை சிறந்த ஜனநாயகவாதிகள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களை அடக்கி ஆள துடித்துக் கொண்டிருக்கிற இந்த நவீன காலகட்டத்திலும் கூட அவர்களுடைய உபதேசங்கள் குர்ஆனிலே நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் வாழுகிற காலத்திலே சமுதாயத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். அஸாதுல் மில்லத் அவர்களுடைய செய்திகளை கேட்கிற பொழுது எனக்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுடைய வரலாறு ஞாபகத்திற்கு வருகிறது. சமுதாயத்திற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள். ஒரு அடிமை சமூகத்தை சார்ந்திருக்கிற ஒருவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் தொழுகையிலே ஓதுகிற பொழுது கூட, சாதாரணமாக குர்ஆனை ஓதுகிற பொழுது கூட ஒரு உம்மத்து ஓதிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமுதாயத்திற்காக வேண்டி வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த பூமியிலே நிலை பெறச் செய்வான் என்கிற காரணத்தினால் நான் சொன்னேன், அஸாதுல் மில்லத்தினுடைய வாழ்க்கை என்பது சமுதாயத்திற்காக வேண்டியே இருந்தது. எனவே அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டி தந்த அத்துணை காரியங்களும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் நிலை பெற்றிருக்கும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. லுக்மானுல் ஹக்கீம் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். அப்போ வழியில ஒருவர் கேட்கிறாரு, மருந்து வாங்குறதுக்கு வசதி இல்லை, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், மருந்து வாங்குறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பைத்துல் மால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 909 ஏழைகளுக்கு, பெண்களை மட்டுமே குமர்களாக பார்க்கிறோம், ஆண்களையும் குமர்களாக பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளுடைய ஆழத்தையும் உள்வாங்கிக் கொண்டு 909 திருமணத்தை நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை 2ஆக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 909 2ஆக, 909 திருமணம் என்று சொன்னால் 909 மணமகள் மணமகள். சுப்ஹானல்லாஹ், எத்துணை பேர்களுடைய சிரமங்களை அஸாதுல் மில்லத் அவர்களும் அவர்களோடு இருக்கிற இந்த நிர்வாகமும் உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய சிரமத்தை அகற்றி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்கள் யாரெல்லாம் இவர்களுடைய சிரமத்தை அகற்றினார்களோ அவர்களுடைய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் அகற்றி என்று புரிவானாக. ஆமீன் சொல்லிருங்களா கொஞ்சம். லுக்மானுல் ஹக்கீமினிடத்தில் கேட்கிறார், மருந்து வாங்குறதுக்கு வசதி இல்லை. லுக்மானுல் ஹக்கீம் அவர்களிடத்திலேயும் பொருளாதாரம் இல்லை, சில்லறை காசுகள் இல்லை, சல்லி காசுகள் இல்லை, கொடுப்பதற்குரிய திரகமோ தினாரோ அவர்களிடத்திலே இல்லை. அப்ப சொன்னாங்க, என்கிட்டையும் எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லை, வேண்டுமானால் நான் அடிமை சமூகத்தை சார்ந்தவன். அன்றைக்கு அடிமைகளின் கலாச்சாரம் இருந்தது. நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டவர்கள், ஹப்பாப் பின் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டவர்கள். இன்றைக்கும் கூட சஹாபிகளில் நிறைய பேர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் என்கிற வரலாறை படிக்கிற நாம், சஹாபிகளுடைய காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த லுக்மானுல் ஹக்கீம் சொன்னார்கள், நான் அடிமை சமூகத்தை சார்ந்தேன், வேண்டுமானால் என்ன விட்டுட்டு அதுல கிடைக்கிற காசை வச்சு நீங்க மருந்து வாங்கிக்கோங்க. தன்னையே பிறருக்காக வேண்டி தாரை வார்த்த லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசத்தை தான் அல்லாஹ் இன்றைக்கும் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே வரலாற்றிலே ஒருவர் நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே உபதேசிப்பதை
தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனால் தான் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் சார்ந்திருக்கிற, அவர்கள் சாதிக்க துடித்து அல்லது அவர்கள் சாதித்து காட்டிய இந்த அரபு கல்லூரியோ அல்லது குர்ஆனுடைய குரலோ பைத்துல் மாலோ இன்ஷா அல்லாஹ் இறைவனின் பேருதவியால் அது நிலைத்து நிற்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க செய்த உபதேசத்தில் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசங்கள்ல வயது قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله ان الشرك لظلم عظيم, இறைவனுக்கு இணை வைக்காதே என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்த முதல் உபதேசம் ووصينا الانسان بوالديه احسانا. அல்லாஹ் நமக்கு வசியத்து செய்திருக்கிறான், மனிதர்கள் தங்களுடைய பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை என்று சொல்லிவிட்டு தாயினுடைய சிரமத்தை அல்லாஹ் சொல்லுவான். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தாயை பற்றி உபதேசித்ததை அல்லாஹ் அவர்களுடைய உபதேசத்தினுடைய வரிசைப்படுத்துவதிலே முதன்மையிலே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தினமும் வீட்டிலிருந்து வெளியேறுகிற பொழுது அவங்க அம்மா இருப்பாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, அம்மா இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்பாங்க. நாம குழந்தைங்கள்ட்ட கேட்போம் வீட்டுல ஒண்ணு நாம குழந்தைங்கள்ட்ட கேட்போம், இல்ல குழந்தைங்க நம்ம கிட்ட கேட்கும், அல்லது நாம மனைவிட்ட கேட்போம். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில இருந்து டெய்லி வேலைக்கு போற நேரத்துல கேட்பாங்க, அம்மா என்ன வாங்கிட்டு வரணும்? அம்மா டெய்லி ஒண்ணு சொல்லுவாங்க. டெய்லி அம்மா கேட்கறதையெல்லாம் தினமும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. வயசாகிட்டே போச்சு அம்மாவுக்கு, காலங்கள் கழிந்தது. வயதுடைய முதுமையின் காரணமாக அன்னைக்கு காலையில போகும்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அம்மா என்ன வாங்கிட்டு வரணும்? அம்மா சொன்னாங்க, சொர்க்கத்திலிருந்து ஒரு படி மண்ணு வேணும்பா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வயது முதுமையின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு படி மண்ணு வேணும். நம்ம கிட்ட நம்ம அம்மா கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சாவ சொல்றியா? மௌத்தா போனா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்திலிருந்து மண் எடுக்கணும்னா நான் மௌத்தா போன மௌத்தா போக சொல்றியா? என்ன வயசாயிருச்சுன்னா பேசாம இருக்க மாட்டேயா? துனியாவில் கிடைக்கிறத கேட்கணும், சொர்க்கத்தில் போய் எப்படி மண் எடுத்து வர முடியும்? நாம ஆர்கியூ பண்ணுவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா சொர்க்கத்தினுடைய ஒருபடி மண்ணு வேணும்னு சொன்னா இன்னைக்கு நான் வெளியே போக வேண்டிய தேவையில்லைம்மா, அது வீட்டுல இருந்தாலே கிடைக்கும். அம்மா கேட்டாங்க, எப்படிப்பா வீட்டுல இருந்து சொர்க்கத்தினுடைய ஒருபடி மண்ணு கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவர்களுடைய காலடியிலிருந்து ஒருபடி மண்ணை எடுத்து தாயார் இடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், அம்மா இதுதான் சொர்க்கத்தினுடைய ஒருபடி மண், அது உங்களுடைய பாதத்திற்கு கீழே தான் இருக்கிறது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்பது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேச காலங்களில் இருந்து இந்த சமூகத்திற்கு உபதேசம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாயின் காலடியில் சொர்க்கம் என்பதை அவர்கள் தினமும் நடைமுறைப்படுத்தி காட்டிய காரணமாகத்தான் அவர்கள் செய்த உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, அவர் செய்த உபதேசங்களில் ஒன்று பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இன்று கல்லூரிகளிலே பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி பேசப்படுகிறது, மதரசாக்களிலே பேசப்படுகிறது, பொதுக்கூட்டங்களிலே பேசப்படுகிறது, மீளாத விழாக்களிலே பேசப்படுகிறது, ஜும்மாக்களிலே பேசப்படுகிறது. ஆனாலும் கூட சமூகத்தில் இன்றைக்கும் பெற்றவர்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? உபதேசம் செய்பவர்கள் இந்த சமூகத்திலே நிறைந்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று செய்வதை சொல்பவர்களும் சொல்வதை செய்பவர்களும் குறைந்து போன ஒரு காலகட்டத்தில் தான் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஹாபுல் மில்லத் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை போன்று நாமமும் வாழ்ந்து வழிகாட்டுவதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட நானும் 10 மணிலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பல்வேறு வாழ்த்துறைகளை உபதேசங்களை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மார்க்கத்தை சடைவு ஏற்படுகிற அளவுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள். இருந்தாலும் கூட இந்த நேரத்திலே ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால், பணிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் ஒரு 12:50 இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் உங்களுடைய கவனங்களை இங்கே தருமாறு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் மழைக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். மழைக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. துவா கபூல் ஆகிறது மாதிரி தெரியல. சென்னையில நிறைய மேன்சன்கள் ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது.
எல்லாரும் பாட்டில்ல தண்ணியோட போகணுங்கிற சூழ்நிலையில சென்னையில் குறிப்பாக முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பள்ளிக்கேணி, சேப்பாக்கம் போன்ற பகுதிகளில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகம் மூன்றாவது யுத்தம், மூன்றாவது உலக போர் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்னு சொன்னா கிட்டத்தட்ட 70கள்லயே சொன்னாங்க. மூன்றாவது உலக போர் நடக்கும்னு சொன்னா அது தண்ணீருக்காகத்தான் நடக்கும் என்றார்கள். தண்ணிக்காகத்தான் நடக்கும், அணு ஆயுதத்திற்காக வேண்டி நடக்காது, பெட்ரோலுக்காக வேண்டி நடக்காது, கேஸுக்காக வேண்டி நடக்காது, அது தண்ணீருக்காகத்தான் நடக்கும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் முன்னோக்கி இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. குவைத்தில வாழ்நாளில் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஹியூமிடிட்டி, சூடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் பனிப்பாறைகள் நிறைந்திருக்கிறதோ அதுதான் உலக மக்களின் நீராதாரம். இந்த வெப்பச்சலனத்தின் காரணமாக அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகி அது கடல் மட்டத்தை உயர்த்திவிட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்பது மட்டுமல்ல, அடுத்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு குடிப்பதற்கு நீர் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் என்பதை எல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால நாம துஆ செய்கிறோம், அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ வ ரஹ்மத வலா தஜஅல்னா மினல் கானிதீன். யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை மூலமாக நீர் புகட்டுவாயாக, உன்னுடைய அருளை எங்களுக்கு நீராக தந்தருள் புரிவாயாக அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் நம்ம துஆ செய்கிறோம். காபத்துல்லாஹ்ல இருந்து எல்லா இடத்துலயும் துஆ கேட்கிறோம். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே முக்கியமாக ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மாணவனை போன்ற மண்டியிட்டு, எப்படி இங்க இருக்கிற உஸ்தாதுமார்களிடத்திலே ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியினுடைய ஜாமியா மஅதினு சஹாதாவினுடைய மாணவர்கள் மண்டியிட்டு பாடம் படிக்கிறார்களோ அதுபோன்று வந்து அமர்ந்த மண்டியிட்டு சில கேள்விகள் கேட்பதையும், அதற்கு நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதையும் நாம் ஹதீஸிலே பார்த்திருக்கிறோம். அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வந்து கேட்பாங்க, இஸ்லாம்னா என்ன நபியே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார்கள். அடுத்து கேட்பாங்க, ஈமான்னா என்னன்னு கேட்பாங்க, ஈமானை பற்றி சொல்லுவார்கள். அடுத்து கேட்பார்கள், இஹ்சான்னா என்னன்னு கேட்பாங்க. அப்ப இஹ்சானை பற்றி சொல்லுவார்கள், அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இந்த ஹதீஸிற்கு விரிவுரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய 5 கடமைகள் ஒரு முஸ்லிம்க்கு வரணும்னு சொன்னா அவர்கிட்ட ஈமான் இருக்கணும். ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, மறுமையை நம்புறது, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டே நடக்கிறது, இதெல்லாம் நம்பணும். இதை நம்பணும்னா ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? இஹ்சான் இருக்கணும். இஹ்சான்னா என்ன? எல்லா நேரத்திலேயும் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த இஹ்சான்களில் ஒன்றுதான் குர்ஆன் சொல்லும் அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பது போன்று நீயும் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் இந்த பைத்துல் மாலிலே இருப்பவர்கள், இந்த பைத்துல் மாலின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உதவுபவர்கள் அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை இந்த ஏழைகளுக்காக வேண்டி கொடுப்பதிலே இஹ்சான் நிறைந்திருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே இஹ்சான் இருக்கிறதோ அப்படின்னா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருப்பது நான் மனித சமூகத்திற்கு கொடுப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறான். யாருடைய உள்ளத்திலே இஹ்சான் இல்லையோ அவர்களுடைய எண்ணம் காரூன்களின் எண்ணமாக இருக்கும். இந்த காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். மூஸா நபியுடைய கூட்டத்தில் காரூன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருந்தான். அந்த பொருளாதாரத்தை ஆடம்பரமாக என்கிட்ட இவ்வளவு இருக்குது, நான் தான் இதை சம்பாதிச்சிருக்கிறேன், மக்களுக்கு அலங்காரமாக தன்னை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி அவன் பயன்படுத்தினான். பூமி அவனை உள்வாங்கிக் கொண்டது என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். பொருளாதாரத்தை நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் இதை உருவாக்கினேன், என்னாலதான் இது நடந்துச்சு என்கிற எண்ணம் இருப்பவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இஹ்சான் இருக்காது. அவர்கள் காரூன்களுடைய வாரிசுகள். ஆனால் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருப்பது கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு ஈவுவதற்காக வேண்டி தந்திருக்கிறான் என்கிற எண்ணம் உடையவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இஹ்சான் இருக்கும், அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கும். அவர்கள் தான் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அர்க்கான்களை தெளிவாக பேணி நடப்பார்கள் என்பதெல்லாம் இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பைத்துல் மாலினுடைய இதற்காக வேண்டி உதவி செய்த அத்துணை பேர்களுடைய உள்ளத்திலேயும்
இஹ்சான் இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே இஹ்சான் இருக்கிறதோ அவர்களுடைய துஆவை நிச்சயம் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி காட்டுவார்கள். அவர்களோடு சாபித்துல் குனானி இது போன்ற தாபியீன்கள் இறை நேசர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு சபை. மழை இல்லை அன்னைக்கு, அந்த காலத்தில் மழை இல்லை. அதனால மழைக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மேன்மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அப்படி குழுமி இருக்கிற நேரத்தில் அது காலை மாலை மதரசா நடக்கிற நேரம். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, நில்லுங்க, சின்ன குழந்தைகள் மதரசாவில் இருந்து வரட்டும். பெரிய பெரிய உலமாக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? சொன்னாங்கல்ல, ஷாவுல மீது ஹஜ்ரத் சின்ன குழந்தை சலாம் சொன்னாலும் கூட அஸ்ஹாபுல் மில்லத் தன்னுடைய நெஞ்சோடு கை வைத்துக் கொண்டு அவர்களுடைய அந்த சலாத்திற்கு பதில் சொல்லுவார்கள். மேன்மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நம்மளை விட பெரிய துஆவா துனியாவில் இருக்க போகுது என்கிற எண்ணம் இருக்காது. எனவேதான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம மழைக்காக வேண்டி பிரார்த்திப்போம் அப்படின்னு பேசுகிற நேரத்தில் அதிலே மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்ச நேரம் நம்ம நின்னா இந்த மதரசாவினுடைய குழந்தைகள் எல்லாம் வரும். அதனாலதான் நிறைய மதரசாக்கள்ல போய் சில பேர்கள் துஆ செய்ய சொல்லுவாங்க. நான் ஓதுகிற காலத்திலேயும் கூட நிறைய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் மதரசாவுக்கு வந்து மதரசாவினுடைய குழந்தைகளிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று மதரசாவினுடைய மாணவர்கள் மூலமாக துஆ செய்ய சொல்லுவார்கள். இது இறை நேசர்களுடைய பண்புகள். அப்போ மிகப்பெரிய சாதாத்துகள் தாபியீன்கள் இறை நேசர்கள் இருந்தாலும் சின்ன குழந்தைகளின் துஆவிற்கு மகத்துவம் இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். மதரசாவினுடைய மாணவர்களும் வருகிறார்கள். எல்லோரும் அந்த பாலைவன மண்ணிலே நின்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். நிச்சயம் மழை வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மழை வரும் என்று எதிர்பார்த்தோம், மழை வரவில்லை. கொஞ்சம் கூட மேகங்கள் வந்து திரண்டு வருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்தோம். அன்னைக்கு அந்த இடத்துல அந்த பாலைவன மண்ணிலேயே நாங்க எல்லாரும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தோம். திடீரென இரவு நேரம் ஒரு கருப்பு அடிமை அவர் வந்தார். அவர் வந்து உது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வந்திருந்தார். உது செய்தார். உது செய்து விட்டு 2 ரக்காத்தை தொழுதார். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். யா அல்லாஹ், நீ மழை தர வேண்டும், நீ மழை தர வேண்டும். அக்ஸம்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு சத்தியமிட்டு கேட்கிறேன். யா அல்லாஹ், நீ என்னை நேசிக்கிறாயே, நீ என்னை நேசிக்கிறாயே, அதை முன்னிட்டு கேட்கிறேன், நீ எனக்கு மழை தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த துஆவை கேட்டுக் கொண்டிருந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போனார்கள். என்னப்பா துஆ செய்யற? துஆவுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன? யா அல்லாஹ், நீ என்னை நேசிப்பதை பொருட்ட நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக வேண்டி தொழுகிறேன், நான் உனக்கு சதக்கா செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அதனால அல்லாஹ் நேசிக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த அடிமை கொஞ்சம் அந்த சைடு போங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு சொன்னாரு, அல்லாஹ் என்ன நேசிக்கிறதுனாலதான் இந்த இரவுல இந்த நேரத்தில் உது செய்து 2 ரக்காத்து தொழுகிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். என்ன அல்லாஹ் என்ன நேசிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? துனியாவில் எத்தனை பேர் இருக்கும்போது இந்த இரவு நேரத்தில் 2 ரக்காத்து தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து தந்திருக்கிறானே, இது இறைவன் என்னை நேசிப்பதற்கு உதாரணம் என்றார்கள். நான் சொல்லுகிறேன், மதுரை மண்ணிலே எத்தனை பேர்கள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை நேசிப்பதற்கு அடையாளம் உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இறைவன் நேசிக்கிற கூட்டம் நீங்கள் என்பதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் சொல்லி முடிச்சாரு, மழை வந்துச்சு. இதை சொன்னாரு. நாங்க எல்லாரும் யாரு? சாபித்துல் குனானி தெரியும், இமாம்களுடைய வரலாறு, தாபியீன்களுடைய வரலாறு, அதெல்லாம் நிறைய விலாவாரியாக எழுதக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். ஏன்னா இந்த சமூகம் வந்து மத்திய கால வரலாற்று அப்படியே மறந்துருச்சு. ஒண்ணு சஹாபிகளோட நிறுத்திக்கிடுவாங்க, அப்புறம் இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி போராடின இந்த 70 வருஷ வரலாறு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தின் 3 2 பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அது மத்திய கால வரலாறு, தாபியீன்களுடைய வரலாறு, தாபியீன்களுடைய வரலாறு, அதற்கு பின்னால் வாழ்ந்த இறை நேசர்களுடைய வரலாறு, உலகத்தின் உச்சத்தில் இருந்த இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது அல்லது சொல்லப்படாமல் விட்டுவிடப்பட்டு விட்டது. அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். அப்போ மழை உடனே வந்துடுச்சு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா இவங்க யாருன்னு சொன்னா, வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அடிமை சந்தைகளிலே விற்பதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு 70 அடிமைகளில் இவரும் ஒருவர். அப்ப எப்படியாவது இவங்களை வாங்கிக்கணும். துஆ கபூல் ஆகிற ஒரு ஆளு நமக்கு இந்த துனியாவுல கிடைச்சதுன்னா அதை விட பெரிய விஷயம் என்ன? அப்படிதானே இல்லையா? அவன் அதனால எப்படி இவரை விலை கொடுத்து வாங்கிடணுங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் எல்லாம் பேசி இருக்கிற காசை எல்லாம் சேர்த்து கொண்டு அதை எஜமான்ட்ட போறாங்க. அப்ப போய் சொன்னாங்க, உங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு அடிமை எனக்கு வேண்டும் என்றார்கள். இப்ப சொன்னாங்க, எந்த அடிமை வேணும் பாருங்க. அப்ப எல்லாரையும் காட்டுங்க. எல்லாரையும் காட்டினா இவங்க தேடின ஆள் இல்லை. இப்ப தேடின ஆள் இல்லை இல்ல, இந்த கூட்டத்தில் நேற்று இரவு நாங்க ஒரு ஆளை பார்த்தோம், அவர் இந்த கூட்டத்தில் இல்லை அப்படின்னா நீங்க என்னுடைய அறைக்கு போங்க. அறைக்கு பின்னால ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில ஒரு ஆள் இருப்பாரு. அவர் எலும்புந்தோளுமா ஒல்லியா இருப்பாரு. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருப்பாரு. சமூகத்தில் அப்படித்தானே, எப்பவும் அழுதுட்டு அப்பாவியா இருக்கிற அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு ஒரு ஆளை யாருக்கும் தேவை இருக்காது. ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அடிமையை வாங்கிட்டு போனா என்ன செய்யணும்? வேலை வாங்கறதானே செய்யணும். முடியாது. நாங்க பரவாயில்ல, நாங்க போய் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நேத்து நைட்ல தொழுதாங்களே அவங்க. அப்ப அவங்கள்ட்ட உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மைமூன். என்னுடைய பேரு மைமூன்னா பிரகாசம், அப்படித்தானே? பரகத் பரகத். அப்போ என்னுடைய பேர் மைமூன். மைமூனுங்கிறது மைமூனாங்கிறது பெண்ணுடைய பேர். ஆனா இந்த அடிமையினுடைய பேர் மைமூன். அப்ப நாங்க அவங்களை விலைக்கு வாங்குறோம்னு சொல்லி 20 தினாருக்கு விலைக்கு வாங்கி கூட்டு போனாங்க. அப்ப வரும்போது மைமூன் அவங்க சொன்னாங்க, எங்க என்ன போய் வாங்கிட்டு போறீங்களே, எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது. நீங்க நினைக்கிற எதையுமே என்னால சாதிக்க முடியாது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நேற்றைய தினம் இரவு நாங்க எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சு, மதரசா பிள்ளைங்க எல்லாம் துவா செஞ்சு மழை வரல. நீங்க வந்து துவா செஞ்ச உடனே அல்லாஹ் மழையை தந்தானே. அப்ப நான் வந்து சொன்னேனே, இப்படி துவா செய்ய இப்படி செய்யுங்கன்னு சொன்னேனே. அப்ப நீங்க தள்ளிப்போ அப்படின்னு விரட்டிங்களே, அந்த ஆளு நான் தான். ஒண்ணுமே வேண்டாம், உங்களுடைய பரக்கத்தை எங்களுக்கு போதும் என்பதற்காக வேண்டி வாங்கி செல்கிறோம் அப்படின்னு கூட கூட்டிட்டு போற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அவகாசம் தருவீங்களா அப்படின்னு. சரி தொழுங்க அப்படின்னு சொன்னா தொழுதுட்டு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், அப்போதும் கேட்டாங்க, யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை இப்பொழுது ஒரு சில பேர்கள் அறிந்து கொண்டார்கள். உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிற இந்த ரகசியம் இன்னைக்கு பலத்தியம் ஆகிருச்சு. நீ என் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அதை முன்னிட்டு கேட்கிறேன், நீ என்னை மரணிக்க செய்து விடு சொல்லிட்டு சுஜூதில் விடுனாங்க. மௌத்தா போனாங்க. இமாம்கள் சொல்லுகிறார்கள், இஹ்சான் என்பது அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அதனால் தான் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த பைத்துல் மாலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய அத்துணை பேர்களுடைய உள்ளத்திலேயும் இஹ்சான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இஹ்சானை அதிகப்படுத்தினால் ஈமான் அதிகரிக்கும். ஈமானின் வெளிப்பாடு இஸ்லாமிய அர்க்கான்கள் பூர்த்தீகரிக்கப்படும். நீங்கள் துஆ செய்தால் நிச்சயம் கபூலாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மேன் மக்களாக நாம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்அதுல் மில்லத் அவர்களுடைய கனவுகளை கியாமத் நாள் வரையிலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தை இந்த மண்ணிலிருந்து தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அற்புதமான முறையில் நேரமின்மையின் காரணமாக ஹஸரத் அவர்களுடைய பேச்சை இன்னும் கேட்க திகவட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் வழங்கிடுவானாக என்று எங்களது JMS சர்பு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக பிரார்த்தித்துக் கொண்டு எங்களது இதயம் கனிந்த நன்றியினை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தயவு கூர்ந்து மணமக்களுடைய சாட்சிகள் எல்லாம் முன் வரிசைக்கு வரவும், வக்கீல்கள் அந்தந்த மணமகனுக்குரிய நேரே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது மணமகன் ஷாகுல் ஹமீத், அவருடைய வக்கீல் காதர் இக்பால், அவர்களுடைய சாட்சி ஆரிஃப் மௌலானா சிலைமான் முஸ்தபா வரிச்சியூர். சாட்சிகள் முன் வரிசையில் அமரவும், வக்கீல்கள் அந்தந்த மணமகனுக்கு நேராக அமரவும். ஷாகுல் ஹமீத் அவருடைய வக்கீல் காதர் இக்பால், அவருக்குரிய சாட்சிகள் ஆரிஃப் மௌலானா முஸ்தபா. இரண்டாவது மணமகன் சதாம் ஹுசைன், அவருக்குரிய வக்கீல் ஹக்கீம், அவருக்குரிய சாட்சிகள் அப்பாஸ் சலீம். மூணாவது மணமகன் ஃபரீத், அவருக்குரிய வக்கீல் தையூப் கான், அவருக்குரிய சாட்சிகள்
பியார் மஸ்தான் முகமது கான். நான்காவது மணமகன் ஜே ரஃபீக் ராஜா, அவருடைய வக்கீல் காதர் மெய்தீன், அவருக்குரிய ஆட்சிகள் இப்ராஹிம் இம்ரான் ஷா. ஐந்தாவது Huh?